இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து தெனாலிராமனும் ஒரு பேராசை மனிதரும் அவருடைய கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு விஜயநகர அரசவையில் தெனாலிராமன்கிற ஒரு புத்திசாலியான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எதுக்கு புகழ் பெற்றவர்னா, அவர் வந்து தந்திரமான இதுவும் அவர் புத்திசாலித்தனமும், அதோடு அவருக்கு வந்து நகைச்சுவை திறன்லையும் மற்ற கிருஷ்ணதேவராயருக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைனாலும் அவர் வந்து தீர்த்து வைப்பார். அதுக்கு வந்து அவர் ரொம்ப பெயர் பெற்றவர். ஒரு நாள் வந்து அந்த கிருஷ்ணதேவராயர் அவைக்கு வந்து ஒரு ஒரு நபர் வராரு. அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்காக வந்து ரொம்ப நாளாக ஃபாஸ்டிங் விரதம் இருந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு வருஷமாக ப்ரே பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பானை நிறையா தங்க காசுகள் கொடுக்கணும், ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்ட அதை நீங்கள் அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து தெனாலிராமனை பார்க்குறாரு. தெனாலிராமனை பார்த்து என்ன பண்ண அப்படின்னு கேட்காரு. உடனே தெனாலிராமன் சொல்லுறாரு, நீங்கள் வந்து இன்னைக்கு போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மறுநாள் வந்து அந்த நபர் வராரு அரசவைக்கு. அவர் அரசவைக்கு வரும்போது தெனாலிராமன் வந்து அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் வந்து ஒரு புனிதமான நபர் அப்படின்னு சொன்னீங்களா, கடவுளோட ஆசி முழுசும் இருக்குன்னு சொன்னீங்களா, அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பரீட்சை வைக்க, அரசர் கையில் வந்து ஒரு இரும்பு ராடில் தீயெறிகிற ராடு இருக்குல்ல, அதை எடுத்து அரசர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து இதை கையால் ஒரு செகண்ட் நீங்கள் அதை பிடிக்கணும். அப்போ அது வந்து உங்களை வந்து சுடலைன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பர்சன், அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு தூய்மையானவர் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட உடனே அந்த நபர் வந்து பயந்து போய் அங்கேருந்து திரும்பி ஓடிடுறாரு. திரும்பி நான் வந்து தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அதை கேட்ட அரசரும் தெனாலிராமனும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்துலேருந்து அரசரை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறாரு. தெனாலிராமன் அதை சொல்ல வந்தவுடனே அரசர் வந்து தெனாலிராமனுக்கு வந்து பரிசு கொடுக்குறாரு. அந்த பரிசை வாங்கிட்டு தெனாலிராமன் அரசருக்கு நன்றி சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம வந்து ஒரு பேராசையோடு இருந்தோம்னா அந்த பேராசை வந்து நம்மளை கீழே தான் தள்ளுமே தவிர வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றாது. உண்மையும் நேர்மையும் இருக்கிற இடத்துல நம்ம எப்போவுமே நம்மளுக்கு தான் வெற்றி கிடைக்கும். என்றைக்குமே தோல்விங்கிறது அந்த இதில் கிடையாது, உண்மை நேர்மை இருக்கிற இடத்துல.